अस्सलाम वालेकुम and hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கேட்ட பேப்பர் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். நியூஸ் பேப்பரில் நம்ம வந்து பேப்பர் ஸ்டிக் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 8 ஸ்டிக் போல் செஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 11 இன்ச் உயரம் இருந்தால் போதும். ஸோ அந்தளவுக்கு செஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் கலர் பேப்பர்ஸ் தேவைப்படும். நம்ம வந்து இன்றைக்கி கொஞ்சம் நிறையா விதமான பூக்கள் வந்து செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தான் இப்போது ஒரு ரோஸ் கலர் பேப்பரில் நான் வந்து 4 இன்ச் உயரம் 4 இன்ச் அகலம் இருக்க மாதிரி 4 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சரியான ஸ்கொயர் ஷேப்பில் அதை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஃப்ளவரோட அந்த பெட்டல்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா மேலே இது போல் வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கோங்க. பென்சில் இல்லை இந்த மாதிரி ஷார்ப்பான ஏதாவது வச்சு வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இதே மாதிரியே நம்ம இந்த 4 பீஸ்லையுமே கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் அந்த 4 பீஸ்லையுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, ஒவ்வொரு பீஸ்லேயும் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். எப்படின்னாக்கா, இந்த பீஸில் பார்த்திங்கன்னா இதிலிருந்து நம்ம ஒரே ஒரு இந்த பெட்டல்ஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி அடுத்த பீஸில் 2 வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்த பீஸில் பார்த்தீங்கன்னா 3 வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ண மாதிரியே ஒரே ஒரு பெட்டல்ஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரோஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸி. இதுக்கு நம்ம வந்து 4 பீஸில் பண்ணலாம், இல்லை 5 பீஸில், அந்த மாதிரி 6 பீஸில் அப்படி கூட பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஒரு பெட்டல்ஸ் கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி 2ஆக ஒட்டி வச்சுக்கலாம், 2யும் சேர்த்து. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒட்டி ஒரு ரோஸா மாற்ற போகிறோம். இப்போ நம்ம வந்துட்டு ஒரே ஒரு பெட்டல்ஸ் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் வந்து 2 பீஸ் இருக்கும்ல, அது 2மே இந்த மாதிரி நம்ம ஒட்ட போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் ஒட்டியாச்சு. அடுத்து இன்னொரு பீஸையுமே ஒட்டிட்டு இது 2மே இந்த மாதிரி ஒட்ட போகிறோம், ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு. ஒயிட் ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த 2 பீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெட்டல்ஸ் மட்டும்தான் கட் பண்ணி எடுத்திருந்தோம். இது 2மே இப்போ ஒன்றா வச்சு ஒட்டியாச்சு. இப்போ அடுத்து ஒட்டக்கூடிய இந்த பீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 2 கட் பண்ணி எடுத்திருப்போம். ஸோ அடுத்து இந்த பீஸு தான் இதோட வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். அடுத்த பீஸ் வந்து 3 பெட்டல்ஸ் கட் பண்ண அந்த பீஸையுமே அதே மாதிரி ஒட்டி மிடில் இது போல் ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியாக கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த பெட்டல்ஸ் எல்லாமே இது போல் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த ஷார்ப்பாக இருக்கிற பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி இந்த 2 பெட்டல்ஸை பார்த்திங்கன்னா ஒரு கோன் மாதிரி அப்படியே சுருட்டிட்டு இந்த ஷார்ப்பாக இருக்கிற பகுதியை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம வந்து 2 ஒட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பீஸ் எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா அப்படியே சுருட்டி இந்த ஷார்ப் பகுதியை கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வச்சு ஒட்டி விடலாம். அவ்வளோதான், நமக்கு வந்து ரோஸ் வந்து ரொம்ப பெரிய சைஸில் நல்லா அழகாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு இன்னும் சின்ன சைஸில் கூட பண்ணலாம். 3 இன்ச் அகலம் 3 இன்ச் உயரம் இருக்க மாதிரி கூட எடுத்துக்கிட்டு பேப்பர் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஸோ அதில் கூட நீங்கள் பண்ணலாம். இதே மாதிரி நீங்கள் எத்தனை வேணாலும் செஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரோஸ் வந்து நான் 2 செஞ்சு எடுத்துக்க போகிறேன். இதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் செஞ்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் வேறு விதமான பூக்கள் வந்து செய்யலாம். அதுக்கு வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பேப்பர் இருக்குது இதில். அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இதில் வந்து ஒரு பீஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இது வெறும் கட்டிங் மட்டும்தான். நம்ம வந்து கட் பண்ணுறதுலேயே நமக்கு வந்து அந்த ஒரு ஃப்ளவர் வந்து லுக் வந்து கிடச்சிரும். இப்போ நான் வந்து கட் பண்ணுற மாதிரியே ஒரு 5 இடத்துல இது நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அகெயின் இப்போ நான் எப்படி கட் கொடுக்குறனோ அதே போல் கட் கொடுத்துக்கோங்க.
இப்போ ஃபுல்லாக வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு ஒரு சைடில் இந்த மாதிரி அந்த மிடில் வரைக்கும் கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஒரு எட்ஜிலிருந்து இப்படி சுற்றினோம் அப்படின்னாக்கா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளவர் வந்து கிடைக்கும். இந்த இடத்துல நம்ம வந்து க்ளூ வச்சுட்டு லைட்டாக க்ளூ வச்சுட்டு அப்படியே ஒட்டி விட்டுக்கலாம். அப்படி நம்ம இதை விரிச்சு விட்டோம் அப்படின்னாக்கா ஒரு ஃப்ளவர் வந்து கிடைக்கும். இதே மாதிரியே நீங்கள் வெவ்வேறு கலர்ஸில் கூட ரெடி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் ரெட் கலர்லேயுமே செஞ்சுருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் வந்து சின்ன சைஸ் சர்க்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸில் கிடைக்கும். அடுத்து வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 2 இன்ச் அகலம் 2 இன்ச் உயரம் இருக்கா மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். ஸோ அதையுமே வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு ஃப்ளவர் தான். முன்னாடியே நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி அதை ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு பெட்டல் ஷேப்க்கு கட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி இருக்கும். ஒரே ஒரு பெட்டலில் இந்த மாதிரி ஒரு கட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம க்ளூ வச்சு ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண அந்த ரோஸ் மட்டும்தான் கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்கும். மற்றபடி இந்த ஃப்ளவர் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஈஸி. இதே மாதிரி நம்ம நிறையா பண்ணிவிட்டு நிறைய விதமான கிராஃப்ட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு நமக்கு லீஃப் தேவைப்படும். லீஃப்க்கு வந்து க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லீஃப் வந்து அப்படியே நீங்கள் கட் பண்ணுவீங்கன்னா நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வரைஞ்சிட்டு கூட கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பேசிக்கான லீஃப் இது. கொஞ்சம் இந்த மாதிரி நமக்கு அந்த ரோஸு அதெல்லாம் இருக்கிற லீஃப் வேணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கணும். இது கட் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டம்னாக்கா நீங்கள் பென்சிலால் வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ லீஃப் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பேப்பர் ஸ்டிக்குக்கு எல்லாமே பெயிண்ட் பண்ணிக்கலாம். பிளாக் கலர் அப்படி இல்லைன்னா க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் பிளாக் கலர் பெயிண்டோட கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அடித்து விட்டுருக்கேன். இப்போது இந்த ஓரத்துலேயும் அந்த ஓரத்துலேயும் இருக்கிற அந்த பிசுறு எல்லாமே கட் பண்ணி ஒரே ஈவனாக வச்சுக்கலாம். ஸ்டிக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கீழே வந்து 4 ஸ்டிக் வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த மேலே வந்து 4 ஸ்டிக் இந்த மாதிரி ஒட்ட போகிறேன். கரெக்டாக ஸ்டிக் எல்லாமே வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹாட் க்ளூ வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ ஒட்டியாச்சு. இதில் வந்து நம்ம பெரிய ரோஸ் வந்து செஞ்சோம் இல்லையா, அதை வந்து இந்த மேல் சைடில் இந்த இடத்துல ஒட்டுறேன். அப்புறம் நான் எல்லோ கலர் ரோஸ்லாம் கொஞ்சம் செஞ்சுருந்தேன். இந்த ரோஸ் எல்லாமே நமக்கு தெரியும், நிறையா முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம செஞ்ச பூக்களை வந்து எந்தெந்த இடத்துல வச்சு ஒட்டினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்டுக்கு தோணுதோ ஸோ அதே மாதிரி வச்சு இந்த ஃப்ரேமை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு ஃப்ரேம் வந்துட்டு நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ அது இப்போ வரைக்குமே எங்கள் வீட்டில் இருக்குது. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து இது வரைக்கும் செஞ்ச அந்த கிராஃப்ட் திங்ஸ் எல்லாமே காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கிட்டத்தட்ட இந்த ஃப்ரேமும் அதே மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோடய பையனோட ரிக்வஸ்ட். எனக்கு அதே மாதிரி ஒரு ஃப்ரேம் வந்து இப்போ ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தான். ஸோ அவனுக்காக செஞ்சது தான் இது. நான் வந்து முன்னாடி ரெடி பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஃப்ரேமையும் இந்த ஃப்ரேமையும் நான் உங்களோட காமிக்கிறேன் இந்த வீடியோட எண்டில். அதையுமே பாருங்கள். ஒன்றுமே ஆகலை, அப்படியே தான் இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டே இல்லை ரோஸு அதெல்லாமே ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ வால்லையுமே ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே நம்ம ஒரு டபுள் டேப் போட்டு கூட இதை ஒட்டலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆணியில் கூட அப்படியே மாட்டி வைக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா ப்ளைனான பெயிண்டிங் இருக்கிற வேலில் மாட்டினீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பார்க்கையில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணின ஃப்ரேம் தான் அது. வேல்லே தான் இருந்தது எங்கள் வீட்டு ஹாலில். ஸோ இப்போ வந்து இதோட சேர்த்து காமிக்கலாம் அப்படின்ட்டு வந்து காமிச்சிருக்கேன். இப்போ ரெடி பண்ணியிருக்க இந்த ஃப்ரேம் பார்த்திங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லான பேப்பர்ஸ் வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்கை மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ண அந்த ஃப்ரேம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.